ஹலோ காய்ஸ், வெல்கம் டு முஸ்லிம் மாமி வீட்டு சமையல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான சிக்கன் டிக்கா கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் டிக்கா கிரேவி செய்ய நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் கத்தி வச்சு இந்த மாதிரி நான் எல்லா சிக்கன்லேயுமே கீறி விட்டுக்கிறேன். அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளே போய் நல்லா சேரும். அதுக்காக இந்த மாதிரி நான் கீறி விட்டுக்கிறேன். இப்போ இந்த 1/4 கிலோ சிக்கனை நான் 5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் அளவுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் காரத்துக்காக வத்தத்தூள், கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த மசாலா தூள் எல்லாத்தையுமே நான் நம்ம எடுத்து வச்ச சிக்கனில் நான் போட்டுக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சிக்கனில் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே போட்டாச்சு. இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. இப்படியே போட்டு நல்லா வதவி விடணும். மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதவி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நல்லா வதவியாச்சு. இப்போது நான் மூடி போட்டு இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருக்கலாம். ஃப்ரீசரில் வைக்காமல் ஜஸ்ட் நார்மலில் வைக்கலாம். 1/2 அன் ஹவர் கழித்து இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பை பற்றி நான் நான்ஸ்டிக் தவா வச்சுக்கிறேன். தவா நல்லா சுடனதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்ச சிக்கனை ஒவ்வொரு பீஸாக தவாவில் போட்டுக்கிறேன். எண்ணெயில் போட்ட உடனே நீங்கள் சிக்கனை திருப்பி விட வேண்டாம். சிக்கன் நல்லா வெந்து லைட்டாக செவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கோங்க. வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா, சிக்கனை ரொம்ப மொறுன்னு போட்டு வேக வைக்க வேண்டாம். ஒரு பக்கம் கொஞ்சமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை மறுபடியும் திருப்பி விட்டுக்கோங்க. சிக்கனை மொறுன்னு வேக வைக்காமல் ஒரு 3/4 பங்கு வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக செவந்திருக்கிறது தெரியுது. இந்த சமயத்தில் நம்ம சிக்கனை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுப்பை பற்றி கடாய் நல்லா சூடானதும் 4-5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெயும் வெண்ணெயும் நல்லா காஞ்ச பிறகு நான் பொடியாக சாப் பண்ணி வச்சிருந்த 2 வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா அது எண்ணெயில் வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நான் இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போது போட்டிருக்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு வெங்காயத்தோடு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 தக்காளியை நல்லா கட் பண்ணி தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அரைச்சி எடுத்து வச்சிருந்த தக்காளியை இப்போ நான் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடி பிடிச்சிடாமல் தக்காளி நல்லா கொதிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ நான் தனியாக ஒரு பிளேட்டில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா கொதித்ததும் நான் எடுத்து வச்சிருந்த மசாலா தூளை இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பொடி சேர்த்துக்கிறேன். சிக்கன் பொடி சேர்க்கறதும் உங்கள் இஷ்டம்தான். சிக்கன் பொடி சேர்த்தா டேஸ்ட் நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலாத்தூள் எல்லாம் நல்லா கொதிச்சு வரும்போது நான் தனியாக எடுத்து வச்சுருந்த சிக்கனை இப்போ ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கிறேன். இதோட ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்திருக்கும். 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. கிரேவி நல்லா கொதித்து வரும்போது கொத்தமல்லி இலையை தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். இப்போது கொத்தமல்லி இலையோட கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், சிக்கன் டிக்கா கிரேவி. இந்த சிக்கன் டிக்கா கிரேவி நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். பிரமாதமாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.